ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நல்லி 360 டெய்லர். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நீங்கள் வந்து ப்ளவுஸ் வந்து எனக்கு பெண்டிங் நிறைய இருக்குது சிஸ்டர், நான் எப்படி வந்து முடிக்கிறதுன்னு தெரியல, நிறைய கஸ்டமர் வந்து ஃபோன் பண்ணி எப்போ தருவீங்க அப்படிங்கிறது கேட்குறாங்க அப்படின்னா, இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த சேனலை ஃபஸ்ட் டைம் இப்போ தான் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். உங்கள் இந்த சேனலில் வர எல்லா வீடியோவுமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நமக்கு வந்து பெண்டிங் ப்ளவுஸ் வந்து முதல்ல முடிக்கணும் அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்மக்கிட்ட எத்தனை ப்ளவுஸ் வந்து மொத்தம் இருக்குது, வீட்டில் வந்து இருக்குது அப்படிங்கிறத வந்து முதல்ல ஒரு பேப்பர் எடுத்தோ இல்லை நோட் எடுத்தோ நம்ம வந்து எழுதி எடுத்துக்கணும். அதுதான் நம்ம வந்து ஃபஸ்ட்டு பண்ணணும். அது ஏன் அப்படின்னா, நமக்கு வந்து அப்போ தான் வந்து ஒரு கிளாரிஃபிகேஷன் இருக்கும், இவ்வளோ ப்ளவுஸ் நம்மகிட்ட இருக்குது அப்படிங்கிறது. அதே மாதிரி ஒரு நாளைக்கு 5 ப்ளவுஸோ இல்லை 6 ப்ளவுஸோ இல்லை உங்களால் வந்து அதுக்கு மேலேயும் தைக்க முடியும் அப்படின்னா, அதை கணக்கு பண்ணிட்டு நம்ம இத்தனை நாளாக தைக்கணுங்கிறத வந்து நம்ம மைண்ட் செட்டுக்குள்ளே கொண்டு வரணும். நம்ம வந்து இந்தந்த ப்ளவுஸை இந்தந்த டேட்டில் வந்து தைக்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம நோட் பண்ணி கூட வச்சுக்கலாம். அதே மாதிரி நீங்கள் வந்து அந்த ப்ளவுஸை எழுதின ஸ்டிக்கரை வந்து, அதாவது ஒரு பேப்பரில் நீங்கள் எழுதியிருக்கீங்க அப்படின்னா அந்த பேப்பரை ஒன்று மிஷினுக்கு முன்னாடி வந்து ஒட்டுற மாதிரி பார்த்துக்கோங்க. இல்லை அப்படின்னா ஒரு நோட்டில் தான் எழுதியிருக்கீங்க அப்படின்னா மிஷின் பக்கத்துலேயே அந்த நோட்டை வந்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம ஒவ்வொரு ப்ளவுஸாக வந்து தச்சு முடிக்கும்போது அதில் டிக் பண்ணிக்கிட்டே வர முடியும். அதே மாதிரி எனக்கு வந்து இந்த ப்ளவுஸை தச்சு கொடுத்தா உடனே வந்து காசு கொடுத்துருவாங்க அப்படிங்கிற மாதிரி யாராவது கஸ்டமர் இருக்காங்கன்னா முதல்ல அவங்களுக்கு தைங்க. அதே மாதிரி ஒரு சில கஸ்டமர் வந்து ஒயாமல் வந்து ஃபோன் பண்ணி கேட்பாங்க, முடிஞ்சிட்டான்னு. அந்த மாதிரி இருக்க கஸ்டமரையுமே முதல்ல வந்து தச்சு கொடுத்துருங்க. ஏன்னா நம்ம வந்து ஃபோன் அட்டன் பண்ணிக்கிட்டே இருக்கோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால் வந்து முழுசாக வந்து உட்காந்து தைக்க முடியாது. அதை வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி வந்து நம்ம வந்து தச்சு கொடுத்ததுக்கப்புறம் காசு கொடுக்கறதுக்கு ரொம்ப லேட் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி கஸ்டமர் இருக்காங்க அப்படின்னா, அவங்க ப்ளவுஸை வந்து நம்ம வந்து இப்போ வந்து ஒரு 4 நாள் 5 நாள் வந்து பிளான் பண்ணியிருக்கோம் அந்த பெண்டிங் ப்ளவுஸ்லாம் முடிக்க அப்படின்னா, அந்த 3ஆவது நாளோ 4ஆவது நாளோ வந்து தைங்க. அப்போ தான் நமக்கு வந்து அந்த ப்ளவுஸ் வந்து தச்சு முடிச்சதுக்கப்புறம் காசு கொடுத்துட்டாங்க அப்படின்னா நமக்கு வந்து மோட்டிவேட்டடாக இருக்கும். இல்லைனா நமக்கு வந்து என்ன நம்ம தச்சு கொடுத்தாலும் அவங்க வந்து காசு கொடுக்கறதுக்கு லேட் தான் பண்ணுவாங்க, நம்ம மெதுவாகவே தைப்போம் அப்படிங்கிற மாதிரி நம்ம மைண்ட் செட் வந்து மாறிடும். அதனால் எப்போவுமே வந்து காசு கரெக்டாக கொடுக்குறவங்களுக்கு முதல்ல வந்து தச்சு கொடுத்துருங்க. அதே மாதிரி நம்ம வந்து எப்போவுமே வந்து பெண்டிங் ப்ளவுஸ் வந்து வைக்க மாதிரி நம்ம வந்து இருக்கக்கூடாது. எனி டைம் வந்து நம்ம அப்படி பண்ண மாட்டோம். ஏதோ ஒரு சூழ்நிலைக்காக தான் அப்படி ஆயிருக்கும். ஒரு 2 நாள் வந்து உடம்பு சரியில்லாமல் இருந்திருக்கும், இல்லை வீட்டில் யாருக்காவது உடம்பு சரியில்லாமல் இருக்கும், இல்லை அப்படின்னா நம்ம எங்கேயாவது வெளியில் போக வேண்டிய வேலை இருந்திருக்கும், அதனால் நம்ம தைக்காமல் இருந்திருப்போம். இல்லை நமக்கு வந்து சோம்பேறித்தனமாக இருந்திருக்கும், அதனால் நம்ம தைக்காமல் இருந்திருப்போம். அப்படி இருந்தாலுமே இனிமேல் வந்து அது வந்து 2-3 நாள் வந்து பெண்டிங் வைக்காமல் ஒரு நாள் ஓகே, 1.5 நாள் ஓகே, 3ஆவது நாள் வந்து நம்ம தைக்க ஆரம்பிச்சிடணும். இல்லை அப்படின்னா நமக்கு வந்து ரொம்ப சேர்ந்துட்டு அப்படின்னா நமக்கு வந்து ப்ரெஷர் வந்து அதிகமாயிரும். ஏன்னா இத்தனை இருக்குது அப்படிங்கிறத யோசிச்சுட்டே நம்மளால் வந்து தைக்கவே முடியாது. அதனால் எப்போவுமே வந்து பெண்டிங் வந்து ரொம்ப வந்து விழாமல் நீங்கள் பார்த்துக்கோங்க. நம்ம வந்து பெண்டிங் ப்ளவுஸ் எல்லாத்தையுமே வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து ஒவ்வொரு கஸ்டமராக ஃபோன் பண்ணி கேட்டு நம்ம கொடுத்தோம் அப்படின்னா நம்ம கஸ்டமரையுமே இழக்க வேண்டியது வரும். ஏன்னா அவங்க வந்து நம்ம கேட்டோடனே கொடுக்கணும்னு நினைப்பாங்க கஸ்டமருமே. நம்ம வந்து அந்த தப்பை வந்து பண்ணக்கூடாது. அப்படி பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மகிட்டேருந்து கஸ்டமர் வந்து போயிடுவாங்க. அதனால் அந்த மாதிரி இல்லாமல் நீங்கள் பார்த்துக்கோங்க. எப்போவுமே பெண்டிங் ப்ளவுஸ் வந்து டெய்லர் வந்து வைக்கக்கூடாது. சூழ்நிலை காரணமாக நம்ம வைக்கிறோம், இல்லை ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுக்காக போயிட்டு வந்தோம் அதனால் வைக்கிறோங்கிறது வேறு. அதையுமே நீங்கள் வந்து கஸ்டமர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிடணும், எனக்கு இந்த டேட்டில் வந்து ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, அதனால் நான் மறுநாள் தரேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னால் மறுநாள் வந்து நம்ம என்ன ஆனாலும் நைட்டு உட்காந்துனாலும் நம்ம வந்து தைச்சி கொடுக்குற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. அப்போ தான் நம்மக்கிட்ட வந்து கஸ்டமர் கரெக்டாக வந்து நம்மக்கிட்ட தைக்க கொடுப்பாங்க. நம்மளையும் அவங்களுக்கு தெரிஞ்சவங்க கிட்ட வந்து ரெக்கமெண்டும் பண்ணுவாங்க. நமக்கு வந்து அப்போ வருமானமும் கிடைக்கும். நம்ம வருமானம் தான் நமக்கு வந்து ரொம்ப முக்கியம். நமக்கு வந்து ஒரு 2 நாள் வந்து சோம்பேறித்தனமாக உட்காந்து தான் நம்மக்கிட்ட யாரும் வந்து காசு கொடுக்க போகிறதில்ல. நம்ம வந்து வேலை பார்த்தா மட்டும்தான் நம்ம காசு அப்படிங்கிறத நம்ம மைண்ட் செட்டில் வந்து கொண்டு வந்துடணும். அதே மாதிரி நீங்கள் வந்து ஒரு நாள் இப்போ வந்து பெண்டிங் ப்ளவுஸ் முடிக்கிறதுக்காக நான் வந்து 4 நாள் 5 நாள் வந்து டைம் வச்சுருக்கேன் அப்படின்னா, அந்த ஒவ்வொரு நாளும் வந்து நம்ம வந்து நமக்கு வந்து ஒரு டார்கெட் வச்சுக்கணும். ஒரு 5 ப்ளவுஸ் நான் தைக்கணும், இல்லை 4 ப்ளவுஸ் தைக்கணும் அப்படிங்கிற மாதிரி டார்கெட் வச்சு தைச்சிட்டோம் அப்படின்னா, தைச்ச ப்ளவுஸ் எதெல்லாம் தைச்சிருக்கோம் அப்படிங்கிறதையுமே டிக் பண்ணிகிட்டே வாங்க. நோட்டில் இருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் மிஷின் முன்னாடி ஒட்டிக்கிட்டாலும் சரி, நமக்கு வந்து அந்த மிஷின் முன்னாடி நம்ம ஒட்டும்போது என்னாகும் அப்படின்னா, நமக்கு வந்து இதெல்லாம் முடிக்க வேண்டியது இருக்குங்கிறது நம்ம வந்து கொஞ்சம் நடமாடும் போது கூட ஞாபகம் வரும். அப்படிங்கும்போது நம்ம தைக்கிறதுமே கொஞ்சம் வந்து ஈஸியாக இருக்கும். நம்ம வந்து தைக்கணுங்கிற நினப்பும் நமக்கு வந்து வந்துக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி நிறைய ப்ளவுஸ் வந்து ஒரே நாளில் வந்து கட் பண்ணிடுங்க. ஏன்னா நம்ம வந்து பெண்டிங் ப்ளவுஸ் எல்லாத்தையுமே ஒரே நாளில் கட் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா கட் பண்ணுற வேலை வந்து ஒரே நாளில் முடிஞ்சிடும். அதுக்கப்புறமா நம்ம தைக்கிறதுக்காக நம்ம 3 நாளோ 4 நாளோ வந்து டைம் எடுத்து தைச்சிக்கலாம். அதே மாதிரி நீங்கள் கட் பண்ணும்போதே நீங்கள் வந்து எந்த ப்ளவுஸ்க்கெலாம் லைனிங் வந்து கஸ்டமர் வாங்கி கொடுத்துருக்காங்க, நம்ம வந்து லைனிங் எவ்வளோ போட்டிருக்கோம் அப்படிங்கிறத வந்து கரெக்டாக வந்து பார்த்து நீங்கள் வந்து நோட் பண்ணியும் வச்சுக்கணும். அப்போ தான் நமக்கு வந்து ரூபா சொல்லும்போது கரெக்டாக இருக்கும். இன்னொன்று, நம்ம வந்து நிறைய ப்ளவுஸ் வந்து ஒரே ஏட்டுக்காக நம்ம வந்து கட் பண்ண
பண்ணும்போது நமக்கு வந்து அது வந்து மறந்துடும், நம்ம யாருக்கெல்லாம் லைனிங் போட்டோம் அப்படிங்கிறது மறந்துடும். அதனால் ஒவ்வொரு ப்ளவுஸுமே ஒவ்வொருத்தங்களுக்குமே கட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் இவங்களுக்கு லைனிங் உண்டு லைனிங் இல்லைங்கிறத நான் வந்து நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி கஸ்டமர் ஏதாவது ஒரு ஆல்ட்ரு சொல்லியிருக்காங்க அப்படின்னாலும் அதையுமே கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து எதுவும் சொல்லியிருக்காங்களா, நம்ம வந்து கரெக்டாக பண்ணியிருக்கோமா அப்படிங்கிறதையும் கொஞ்சம் செக் பண்ணிவிட்டு வந்து ப்ளவுஸை கொடுங்க. அதே மாதிரி ஏதாவது மாடல் ப்ளவுஸ் இருக்குது அப்படின்னாலும் நாளே வந்து மாடல் ப்ளவுஸ் எடுத்து தைக்காதீங்க. ஏன்னா பெண்டிங் இருக்கும்போது நம்ம வந்து நாளே உட்காந்து நம்ம மாடல் ப்ளவுஸ் தைச்சோம் அப்படின்னா ஒரு நாள் ஃபுல்லாக அது ஒன்று தான் தைக்கிற மாதிரி இருக்கும். அப்படிங்கும்போது உங்களுக்கு வந்து தைக்கிற இன்ட்ரெஸ்ட் வந்து போயிடும். நமக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இருந்தால் மட்டும்தான் நம்மளால் வந்து அந்த தையல் தொழிலை வந்து பண்ண முடியும். நம்ம இன்ட்ரெஸ்ட்டை வந்து பெருக்கணும் அப்படின்னா கடகடன் தைக்கிற மாதிரி முதல்ல இருக்க ப்ளவுஸ் எல்லாத்தையுமே முடிக்கணும். அதாவது காட்டன் சாரியாக இருக்கும், இல்லை காட்டன் ப்ளவுஸாக இருக்கும், இல்லை நார்மல் ப்ளவுஸாக இருக்கும். இந்த மாதிரி ப்ளவுஸ் வந்து சீக்கிரமாக முடிஞ்சிடும் தைக்கிறதுக்கு. அதனால் அந்த மாதிரி ப்ளவுஸை வந்து ஃபஸ்ட்டு நாள் எடுத்து தைக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். கொஞ்சம் வந்து வழுகலாக இருக்குது, நம்ம வந்து லைனிங் கொடுத்தாலும் வழுகிக்கிட்டே போவோம், அந்த மாதிரி ப்ளவுஸ் இருக்குது அப்படின்னா அதெல்லாம் ஒரு 2 நாள் 3 நாள் கழித்து வந்து தைங்க. அது வந்து கொஞ்சம் லேட் ஆகும், நம்ம பார்த்து பார்த்து தான் தைக்கணும். பெண்டிங் ப்ளவுஸ் வந்து முடிக்கும்போது நம்ம முடிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் வந்து நமக்கு வந்தால் மட்டும்தான் நம்மளால் வந்து முடிக்க முடியும். அப்போ தான் அடுத்தடுத்த நாள் வர ப்ளவுஸை வந்து அந்த கரெக்ட் டயத்தில் நம்மளால் கொடுக்க முடியும். அதனால் நீங்கள் அதை பார்த்துக்கோங்க. அதே மாதிரி நீங்கள் வந்து அடிக்கடி வந்து பெண்டிங்காக ப்ளவுஸை ஒரு 10 நாள் வந்து தைக்காம விட்டுட்டு ஒரே நாளில் உட்காந்து தைக்கிற மாதிரி நீங்கள் வந்து பிளான் பண்ணாதீங்க. அது எப்போவுமே வந்து நமக்கு டயர்டாயிரும். சில டைம் வந்து நம்மளே வந்து கஸ்டமர் கொடுக்க வேண்டிய டேட்டில் வந்து கொடுக்க முடியாமல் போயிடும். நம்ம வந்து பெண்டிங் ப்ளவுஸ் தைச்சிட்ருக்கோம் அப்படின்னா நம்ம வந்து அந்த ப்ளவுஸ்க்கு அன்னைக்கு வந்து கொடுக்க யாராவது வந்தாங்க அப்படின்னா அவங்ககிட்டையுமே ப்ளவுஸ் வாங்கிட்டு அவங்களுக்கு இந்த டேட்டில் தான் தர முடியுங்கிறத சொல்லிடுங்க. இல்லை அவங்க அவசரமாக கேட்குறாங்க அப்படின்னா அந்த டேட் என்னன்னு பார்த்துட்டு அந்த டேட்டில் வந்து ஒரு ப்ளவுஸ் நம்ம பெண்டிங் ப்ளவுஸ் தைக்கிற டைமை வந்து ஒதுக்கிட்டு இந்த ப்ளவுஸை வந்து தைச்சி கொடுங்க. ஏன்னா நமக்கு வந்து கஸ்டமருமே முக்கியம், நம்ம பெண்டிங் ப்ளவுஸ் முடிக்கிறதும் முக்கியம். கொஞ்சம் வந்து ஒரு 4 நாள் வந்து கஷ்டப்பட்டோம் அப்படின்னா நம்ம ப்ளவுஸ் எல்லாத்தையுமே முடிச்சிருவோம். அதுக்கப்புறமா நம்ம வந்து ரெகுலராக எப்பவும் போல் வந்து தைக்க முடியும். நம்ம வந்து பெண்டிங் ப்ளவுஸ் முடிக்கும்போது வந்து நம்ம வந்து ஸ்பீடாக தைக்கணும் அப்படிங்கிறத மட்டும் தான் யோசிப்போம். நம்ம வந்து சாப்பிட்ற டைம், தண்ணி குடிக்கிறது இதெல்லாம் வந்து மறந்துடுவோம். அப்படிங்கும்போது நீங்கள் வந்து கரெக்டாக அதையுமே ஃபாலோ பண்ணுங்கள். ஃபாலோ பண்ணிவிட்டு தைங்க. ஏன்னா நம்ம உடம்புமே முக்கியம். இன்றைக்கி ஒரு 3 நாள் வந்து கடகடன்னு உட்காந்து தைச்சிட்டு அடுத்து வந்து நமக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னா திரும்பவும் நமக்கு வந்து பெண்டிங் ஆயிரும் ப்ளவுஸ் எல்லாம். அப்பவும் நம்ம கஷ்டம் தான் படணும். அதனால் எப்போவுமே சாப்பிட்ற டைமு, தண்ணி குடிக்கிறதுக்கு, மற்ற வேலைலாம் செய்கிறதெல்லாம் கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணி முடிச்சிருங்க. முடிச்சுட்டு இந்த ப்ளவுஸை வந்து தைங்க. அதே மாதிரி எம்மிங் பண்ணுற வேலையை வந்து ரொம்ப வச்சுக்காதீங்க. இப்போ நார்மல் ப்ளவுஸ் அப்படின்னா எம்மிங் பண்ணி கொடுங்க. அவங்க வந்து எம்மிங் தான் கேட்பாங்க. சில பேர் வந்து அடித்து கொடுத்தா வாங்கிக்கிடுவாங்க. அப்படி இருக்கவங்ககிட்ட அவங்ககிட்டே கேட்டுக்கோங்க. அதே மாதிரி நீங்கள் வந்து லைனிங் ப்ளவுஸ் தைக்கிறீங்க அப்படின்னா அடித்து திருப்புற மாதிரி நீங்கள் வந்து அவசரமாக தைக்கும்போது அப்படி வந்து தைச்சிக்கோங்க. அப்போ வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும். அதே மாதிரி ஊக்கு வைக்கிறதுக்கு உங்கள் வீட்டில் யாராவது இருக்காங்க, இல்லைனா நமக்கு வந்து வேறு யாராவது தைச்சி கொடுப்பாங்க, ஊக்கு வைக்காங்க, காசு கொடுத்தா வச்சு கொடுப்பாங்க அப்படின்னா அவங்ககிட்ட கொடுத்து ஊக்கு வச்சுருங்க. நீங்கள் அதையுமே நம்ம தான் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பெண்டிங் ப்ளவுஸ் நிறைய இருந்தால் நம்மளால் வந்து முடிக்க முடியாது. நம்ம வந்து கடகடன்னு தைச்சி போட்டோம் அப்படின்னா அவங்க வச்சு கொடுத்துட்டாங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். கூட ஒரு ப்ளவுஸ் கூட நம்ம வந்து தைக்கலாம். ஏன்னா நமக்கு வந்து ஒரு நாளைக்கு 7 ப்ளவுஸ் 8 ப்ளவுஸ் தைக்கணும், இல்லை ஒரு 6 ப்ளவுஸ் தைக்கணுன்னாலும் நைட் ஆயிரும். அதுக்கப்புறம் உட்காந்து நம்ம வந்து எம்மிங் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து டயர்டாக இருக்கும். அப்படி இருக்கிறவங்க பக்கத்தில் யாராவது பண்ணி கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்ககிட்ட வந்து நீங்கள் வந்து ஹெல்ப் கேட்டு அவங்ககிட்ட வந்து பண்ணுங்கள். இல்லை வீட்டில் யாராவது ஊக்கு வைக்க தெரியும், அவங்க வந்து பண்ணி தருவாங்கனாலும் அவங்ககிட்ட கேட்டு இந்த ஊக்கு வைக்கிற வேலையெல்லாம் வந்து பார்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம வந்து காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் தைக்கிறனால நமக்கு டயர்டாக இருக்கும். நம்ம வந்து சும்மா ஒன்றும் அவங்ககிட்ட ஊக்கு வைக்க போகிற சொல்கிறதில்ல, இல்லைனா லெம்மிங் பண்ண சொல்கிறதில்ல. ஏன்னா அவங்களுக்கும் கொஞ்சம் வருமானம் கிடைக்கும். நம்ம வந்து ரஷ்ஷாக இருக்க டைம் வந்து அதை யூஸ் பண்ணிக்கிடணும். நம்ம வந்து இன்றைக்கி வந்து நம்மளே தைச்சிக்கலாம் அப்படின்னு தைச்சோம் அப்படின்னா நாளைக்கு வந்து நமக்கு அடுத்த ப்ளவுஸ் தைக்கும்போது நமக்கு வந்து ரொம்ப டயர்டாக இருக்கும், நமக்கு வந்து ரெஸ்ட்டும் கிடைக்காது. அதனால் நீங்கள் வந்து அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. எனக்குமே கொஞ்சம் வந்து வெளியில் போக வேண்டிய வேலை இருந்துச்சு, அதனால தான் என்னால் வந்து தைக்க முடியல. அதையுமே நான் பெண்டிங்கான ப்ளவுஸ் எல்லாத்தையுமே மொத்தமாக எடுத்து வச்சு நான் கட் பண்ணுறதுக்காக எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். நான் வந்து டெய்லி எத்தனை ப்ளவுஸ் வந்து தைக்கிறதுக்கு பிளான் பண்ணியிருக்கேன், எத்தனை ப்ளவுஸ் வந்து தைக்க போகிறேன் அப்படிங்கிறத நான் வந்து உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் வந்து அப்டேட் பண்ணுறேன். நீங்களுமே பெண்டிங் ப்ளவுஸ்லாம் வச்சுருக்கீங்களா அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் வந்து எந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து பிளான் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பார்க்கும்போது எனக்கு சந்தோஷமாக இருக்கும். நானுமே பெண்டிங் ப்ளவுஸ்லாம் நான் 3 நாள் 4 நாளுக்குள்ளே முடிச்சிட்டேனா அப்படிங்கிறத நான் அடுத்தடுத்த வீடியோவில் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். பார்க்கும்போது உங்களுக்கும் மோட்டிவேட்டடாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோ வேணும் அப்படின்னாலும் கீழே கமெண்ட் பண்ணி விடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வந்து தையல் தொழில் பழகுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வந்து ப்ளவுஸ் வந்து ரொம்ப பெண்டிங் ஆகிட்டு அப்படின்னா வேறு ஏதாவது வழி வந்து நீங்கள் முயற்சி பண்ணுவீங்களா அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இருக்க ஐடியாவையுமே கீழே கமெண்ட் பண்ணிங்க அப்படின்னா பார்க்குறவங்களுக்கும் அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். உங்ககிட்ட பேசிக்கிட்டே நானும் ஒரு ப்ளவுஸை வந்து தைச்சி முடிச்சாச்சு. தேங்க்